ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிஎம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி உளுந்து ரெண்டும் ஊற வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு படி அரிசியும் காப்படி அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். டம்ளர் கணக்குக்கு பார்த்திங்கன்னா 4 டம்ளர் அரிசி அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து. நம்ம இட்லிக்கு செய்வோம்ல, அதே மாதிரி மெத்தடு தான். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா 2-3 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறமா நான் இதை வந்து ஆட்டுக்கல் எண்ணெய்க்கு ஆட்டி எடுத்துக்கிறேன். ஏற்கனவே இது இட்லிக்கு ஆட்டியிருந்தோம், அந்த கல்லை போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா வலுவலுன்னு ஆடணும். அதே மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நம்ம வடை பார்த்து காட்டுவோம்ல, அந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். அதை எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். கூடவே வந்துட்டு செய்யறதுக்கு தேவையான அளவு உப்பு. அரிசி மாவு வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக ஆட்டணும். அதே மாதிரி லேசாக அதில் வந்து ரவை பதம் தெரியணும், பரபரன்னு தெரியணும். ரொம்ப வலுவலுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப பரபரன்னு இருக்கக்கூடாது. அதை பார்த்து கவனமாக ஆட்டிக்கோங்க. மாவு வந்து கெட்டியாக இருக்கணும். ஏன்னா இதை வந்து நம்ம போண்டா மாதிரி போட போகிறோம்ல, அதனால இதை வந்து நான் பாதி பாதியாக பிரித்து ஆட்டிக்கிறேன். ஏன்னா ஒட்டுக்கு ஆட்டும்போது கை வலிக்கும் கெட்டி ஆட்டுறதுக்கு. அதனால் பாதி பாதியாக பிரித்து ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ சீயத்துக்காக நம்ம கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஜாரில் வந்துட்டு சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சி போட்டுக்கலாம். இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் புதுசாக கட் பண்ணி போடலாம், சீரகத்தை கசக்கியும் போடலாம். ஆனால் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. அதுக்குள்ளே நம்ம அந்த மாவு மசாலாலாம் கலந்தது கூடயே வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு பத்தலை அப்படின்னாலும் சேர்த்துட்டு செய்ய சுட ஆரம்பிச்சிருங்க. மாவு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இதை விட கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருந்தது அப்படின்னாலும் எண்ணெய் குடிக்கும். உளுந்து கொஞ்சம் அதிகமாக போனாலும் எண்ணெய் குடிக்கும். நம்ம இட்லிக்கு போடுவாலும் அதே ரேஷியோ தான், 4:1 தான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம சுயத்தை இப்படி உள்ளே போடும்போது எலும்பி மேலே வரணும், அதுதான் கரெக்டான பக்குவம். அந்த மாதிரி இருந்ததுனால எண்ணெய் குடிக்காது. இது பார்த்திங்கன்னா அடுப்பை நல்லா எண்ணெய் காய வச்சதுக்கப்புறம் திரும்ப மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு தான் வேக வைக்கணும். இது வந்து உங்களுக்கு அப்படியே மெதுவாக வெந்து கலர் மாற ஆரம்பிக்கும், அப்படியே பபிள்ஸ் அடங்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு நல்ல கலர் மாறுறதும் பபிள்ஸ் அடங்குறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். இது ரொம்ப வந்து ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். மாவாட்டுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. இதை டீ டைம்லேயும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா மேலால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளார பார்த்தா சாஃப்டாக இருக்கும். நம்ம மைசூர் போண்டாலாம் செய்வோம்ல, அந்த மாதிரியே இருக்கும். அவ்வளோதான். நாங்கள் இன்றைக்கி இதை தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட போகிறோம். இது வெறுமனே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.